வார்த்தை என்னவென்றால், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன். அதான் இன்னைக்கு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன். இது இது என்பது அல்ல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் ஒன்று உண்டு. அதுதான் என்னன்னு சொல்ல போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பலன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவ பலன். இந்த தேவ பலன் 3 காரியங்கள் செய்கிறது. முதலாவது, முடியாது என்ற காரியத்தை அது சொல்லாது. இது என்னால முடியாது, இது எனக்கு ஆகாது, இது என்னால முடியாது என்ற ஒரு வார்த்தையை தேவ பலன் சொல்லாது. முதல் காரியம், இன்னைக்கு அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் ஓடி போகட்டும். தேவ பலன் செய்யும் முதலாவது காரியம் என்ன தெரியுமா? முடியாது என்பதை முற்றிலுமாய் அகற்றி போடும், எடுத்து போடும். பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே வல்லமையாய் போராடி கொண்டிருக்கிற தேவ பலத்தினால் நான் பிரயாசப்படுகிறேன். முடியல, இதெல்லாம் முடியாது, இதற்கு ஆகாது, இதற்கு கஷ்டம் என்று சொல்லுகிறவர்கள் தேவ பலன் இல்லாதவர்கள். இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷமான பலத்தை கொடுத்து அனுப்புவாராக. வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் பவுல், விசேஷமாய் பவுலை பற்றி நான் சொல்லுகிறேன். பைபிள் அதிகமான புத்தகங்களை, நிருபங்களை எழுதினவர் பவுல். பவுல் இயேசுவை பார்க்கல, ஆனால் அவருடைய போதனைகள் நம்ம எல்லாரையும் மிக மிக பலப்படுத்தக்கூடிய போதனைகளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பவுல் ஒரு விசேஷமான தேவ பலனை பெற்றவர் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. சீஷர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பிரசங்கிக்க போனார்கள், பவுல் மாத்திரம்தான் புறஜாதிகள் எடுத்து போனார். அந்த காலத்துல இந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளிட கொண்டு போவது மிகவும் கடினம். ஏனென்றால் பைபிள், இயேசு, சுவிசேஷம் எல்லாம் யூதர்களுக்கு தான். புறஜாதிக்காரன் யாரும் ஏற்றுக்க மாட்டான், அவனிடத்துல கொண்டு போவது மிகவும் கடினம். அதை பவுல் செய்தார். காரணம் தேவ பலன். ஸ்தோத்திரம். நான் பிற்பாடு சொல்றேன் பாருங்க, நிறைய விஷயம். தேவ பலன் முடியாது என்பதை இன்னைக்கு எடுத்து போடுவோம் வாழ்க்கையில். தேவ பலன் எதையும் முடியாது என்று சொல்லார். அப்போஸ்தலர்கள், விசேஷமாய் பவுல், முடியாதவரை சாதித்து காண்பித்தார். நான் சொல்ற பாருங்க, 12 பேர் சீஷர்கள் செய்யாத பவுல் செய்தாங்க. ஒத்துக்கிறீங்களா? வேதம் தெரிந்தவர்கள் நான் பேசுகிறேன். காரணம் தேவ பலன். எல்லாரும் கூட சொல்லுங்க, தேவ பலன். மேல போய் சத்தமா சொல்லுங்க, தேவ பலன் ஒன்று இருக்கிறது. அது சரீர பலத்திற்கும், சரீர ஞானத்திற்கும், சரீர புத்திக்கும், சாமர்த்தியத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பலன் ஒன்று உண்டு. முதலாவது தேவ பலன் செய்த காரியம் முடியாது என்பதை சொல்லவே சொல்லாது. ஒருவேளை யாராவது அவங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படாது தெரிஞ்சா, சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களால முடியும் என்று சொல்லுங்க. இரண்டாவது தேவ பலன் செய்யும் இரண்டாவது காரியம் சொல்ற பாருங்க, நம்மை சோர்ந்து போக விடாது. எசேயா 40ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போவார்கள், போக மாட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்ப தேவ பலன் ஒருபோதும் நம்மை சோர்ந்து போக செய்யாது.
ஸ்தோத்திரம். சோர்வு, அதனால பாஸ்டர் சோர்வே வராதா அப்படின்னு இல்ல. சோர்வு என்பது சரீரமா இருப்பதால வரும், ஆனால் தேவ பலன் அதை மேற்கொள்ளும். சோர்வடைய செய்யாது, செய்யணும். ஸ்தோத்திரம். பவுல் பல பாடுகள், முக்காவாசி அவர் எழுதின புக்கெல்லாம் எங்க எழுதியிருக்கிறாரு? முக்காவாசி அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் எங்கிருந்து எழுதியிருக்கிறார்? சிறைச்சாலையில் தான் எழுதியிருக்கிறாங்க, ஜெயிலில் தான் எழுதியிருக்கிறார். வெளியே இருக்கிற கம்பி உள்ள இருந்து தான் அதிகம் வரும். அப்படி என்ன, பல பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சாதித்து முடித்தார். தேவபலன். பல தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தனக்குண்டான வேலையை செய்து முடித்தார். தேவபலன். உங்களுக்கும் அந்த பலன் உண்டு, நீங்க நம்புங்க. முன்னாடி பார்த்தா பெரிய மலை போல தெரியுதா? பிரச்சனைகள் மலை போல தெரியுதா? எதிர்கால வாழ்க்கை மலை போல தெரிகிறதா? சூழ்நிலை மலை போல தெரிகிறதா? இல்லை. அவையெல்லாம் சுட்டரித்து சுக்குநூறாக்கி அவர்களை தாண்டி போக செய்கிற ஒரு தேவ பலன் உண்டு. உங்க வேலையை நீங்கள் செய்து முடிக்க தேவ பலன் உதவி செய்யும். உங்க கடமைகளை செய்து முடிக்க தேவ பலன் உதவி செய்யும். ஆமென். தேவ பலன். மூன்றாவது காரியம், தேவ பலன் செய்யும் மூன்றாவது காரியம் என்றால் நம்மை சாட்சியாய் வாழ வைக்கும். அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், தேவ பலன் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் வரும்போது சாட்சி. ஸ்தோத்திரம். ஐயோ, பைபிள் படி வாழ முடியுமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தமா வாழ முடியுமா? நல்லவனா வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். வாழ வைக்கிறது தான் தேவபலன். இந்த ஊழியமே வாழ ஓட வந்த நான் ஊழிய வாழ ஒண்ணு வாழ நமக்கு செட் ஆகாது. அன்னிபாசை பேச நான் வெக்கப்படுவேன். அன்னிபாசை பேசுற பரியாசம் பண்ணுவேன் நான். இதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகுதுப்பா, இதெல்லாம் செட் ஆகுது, நம்ம மைண்ட் இதெல்லாம் வேணாம், இந்த ஊழிய மாதிரி கிழிய மாதிரி என்று ஓடினவன் தான். கேள்விக்குறியா இருந்த என்னை கர்த்தர் இம்மட்டுமாய் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இத்தனை வருஷம் என்னை நிறுத்த தேவபலன். காரியங்களை சாதிக்க வைக்கிறது. நம்மளால எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த தேவபலன் நம்மளால இறங்குதுங்க. ஆமென். எதை கண்டு நம்ம பயப்படுகிறோமோ அந்த தேவபலன் இறங்குகிறது. ஐயா, இது எனக்கு வேண்டாம், என்னால முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். உடனே தேவன் சொல்றார், என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் முற்று முடியுமாய் தன் வேலையை, தன் ஊழியத்தை செய்து முடித்தது தேவ பலனால் செய்து முடித்தார். தேவ பலன் மூன்று காரியம். ஒன்று, முடியாது என்று சொல்ல வைக்காது. இரண்டாவது, சோர்ந்து போக விடாது. மூன்றாவது, உங்களை சாட்சியாய் வாழ வைக்கும். ஸ்தோத்திரம். நான் கெட்டவனாச்சே, எனக்கு இந்த புத்தி இருக்கிறது, நான் நல்லவன் கிடையாது, என்னிடத்துல ஜெபம் குறைவாச்சே, நான் இப்படி இல்லையே, நான் சரியில்லையே, அவங்களாம் நல்லவங்க, நான் அப்படி அல்லையே என்று நமக்குள்ள தெரியும். ஆனால் உண்மைதான் நிக்க வைக்கும் அந்த தேவபலன். நல்லவனை கொண்டு வந்து நிக்க வைக்க பெரிய விஷயம் கிடையாதுங்க. மோசமான கெட்டவனை கொண்டு வந்து நிக்க வைக்கணும், அதுதான் தேவபலன். ஆமென். கொலைக்காரனா இருந்தான், சபையை அழித்தான், எல்லா கிறிஸ்துவ சீசர்களை அழித்தான். இயேசுநாதர் யார் தெரியாது, பிடிக்காது, பயங்கரமான கொலைக்காரன், கெட்டவன், அவனை கொண்டு வந்து இன்றைக்கு நிருபங்கள் எழுத வைத்தான். அதுதான் தேவபலன். பவுல். ஆமென். அதான் நீங்க நான் சொல்ல பாருங்களேன், ஞானவான்களை சாத்தான் உபயோகப்படுத்துவான், ஆனால் பேதைகளை தேவன் உபயோகப்படுத்துவார். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஐயோ எவ்வளவு படிச்சவங்களா இருக்காங்க, எவ்வளவு ஞான அறிவாளா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஞானிகளை பேதைகளை தான் இயேசு அழைக்கிறார். காரணம், அவன் பலத்தை காண்பிக்கிறார். 12 சீசர்கள் தகுதியே இல்லாதவங்க, படிப்பே தெரியாது, ஜெனரல் நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு, கை கழுவி சாப்பிடணும் கூட தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து தேவ பலத்தினால் நிரப்பி இன்றைக்கு அவர்கள் எழுதுகிற நிருபங்களை நாம் படித்து நாம் பக்திவான்களாய் மாறுகிறோம். அப்படி மாற்றினார் கடவுள்.
நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க செய்வார். அதான் தேவ பலன். ஸ்தோத்திரம். நான் இப்போ ஒரு 5 பேரை உங்களோட இருக்க போறேன் பாருங்க. ஒரு 5 நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். இவங்க எல்லாரும் தேவ பலத்தை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் நான் பவுல் விஷயத்துல வரேன். கடைசியில் ஒரு 5 நபர் தேவ பலனை பெற்றவர்கள். நமக்கு எல்லாம் தெரிந்தது போல முதலாவது எலியா சோர்ந்து போயிட்டார். இனி நான் வாழ வேண்டாம், நான் சாக போகிறேன் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சப்ஜெக்ட் நான் படிக்கிறோம். இனி நான் வாழ முடியாது, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் சாகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ரொம்ப நொந்து போயிட்டார் மனுஷன். ஸ்தோத்திரம். ரொம்ப நொந்து போயிட்டார், சாகவே போயிட்டார். நான் செத்துறேன், எனக்கு வேண்டாம் என்று சொன்ன எலியாவை தேவ பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் தேவ பர்வதத்திற்கு நடக்க வைத்தார். இரவும் பகலும் 40 நாள் தேவ பர்வதத்திற்கு நடந்து போறார். அந்த பலத்தினால் இந்த பைபிளை படிக்கிறோம். ஸ்தோத்திரம். சோர்ந்து போறீங்களா? உங்களையும் கர்த்தரால் பலப்படுத்தி ஓட வைக்க முடியும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் ஒன்று உண்டு, அது கடவுள் தான் கொண்டு முடியும். ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் என்ன இந்த வாழ்க்கை, என்ன இந்த குடும்பம், என்ன இந்த சூழ்நிலை, என்ன இது என்று கேள்வியா இருக்கலாம், வேலையிடப்பட்டிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். உன்னையும் தட்டி எழுப்பி ஓட செய்ய ஒரு தேவ பலன் உண்டு. எலியாவை எப்படி பலப்படுத்தினார் கடவுள்? அப்பத்தை வசப்படுகிறார். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகல் ஓரேபெனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் நடந்து போறாரு எலியா. யாரு? சோர்ந்து போனவர். ஸ்தோத்திரம். போஜன பலத்தினால். எதனால? போஜன பலத்தினால். எதனால? போஜன பலத்தினால் 40 நாள். ஸ்தோத்திரம். நான் சொல்ல பாருங்க, போஜனம் என்பது இப்போது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ செய்தி. போஜனம் என்பது தேவ வார்த்தை. போஜனம் என்பது உங்க கையில் இருக்கிற தேவ வார்த்தை, வசனம். இதை கொடுத்து உங்களை கர்த்தர் ஓட செய்வார். ஆமென். சோர்ந்து போயிருக்கிற அவனுக்கு போஜன பலத்தினால். நான் விசுவாசிக்கிறேன். என்ன பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு கிடைத்த இந்த போஜன பலத்தினால் இனி நீங்க தொடர்ந்து ஓட போகிறீர்கள். இந்த போஜன பலத்தினால், இந்த நாளின் தேவ வார்த்தை பலத்தினால் கர்த்தர் உன்னை இன்னும் ஓட செய்வார். ஸ்தோத்திரம். இரண்டாவது நபர் யார்? இரண்டாவது நபர் யார் என்றால் பாருங்க, சிம்சோன். இரண்டாவது யாரு? சிம்சோன். எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி. அவனை கொண்டு பல பெலிஸ்தர்களை, சத்துருக்களை அழித்தார். சிங்கங்கள் பிரிக்கப்பட்டது. பல சத்துருவின் வல்லமையை அழிக்கிறார். ஸ்தோத்திரம். சிம்சோனின் பலம், அது என்ன பலம்? தேவ பலன் தான். சிம்சோனு கிடைத்த தேவ பலன். இது எப்படி கிடைக்குது அவனுக்கு? எலியாவுக்கு போஜன மூலமாய் பலம் கொடுக்கிறாரு. சிம்சோனுக்கு எப்படி கொடுக்கிறார் இந்த பலம் என்றால் பிரதிஷ்டை. சொல்லுங்க, பிரதிஷ்டை என்ன? பிரதிஷ்டை என்ன? ஒரு காரியத்தை கடவுளுக்காக நான் இதை விடுகிறேன் என்று சொல்றீங்கன்னா அதுதான் பிரதிஷ்டை. நான் கடவுளுக்காக இதை நான் விட்டு நான் செய்யறது இல்லை, இதை கடவுளுக்காக நான் செய்கிறேன், இதை கடவுளுக்காக நான் என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று ஏதாவது ஒரு பகுதியை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து கடவுளுக்காக வாழ்வது, இல்லை நான் கடவுளுக்காக அதை விட்டு விடுவது என்பதுதான் பிரதிஷ்டை. இந்த சிம்சோன் செய்தார். ஸ்தோத்திரம். என்ன அவருடைய பிரதிஷ்டை? முடி வெட்டக்கூடாது, அவ்வளவுதான். முடிய வெட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். அது அவருடைய பிரதிஷ்டை. பிரதிஷ்டையில் ஒரு பலன். ஸ்தோத்திரம். கடவுளுக்காக ஏதாவது
உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கடவுளுக்காக இதை நான் செய்ய மாட்டேன், இதை கடவுளுக்காக நான் விடுறேன், இந்த கடவுளுக்காக நான் செய்யறேன் என்பதுதான் பிரதிஷ்டை. இதுல ஒரு தேவ பலன் உண்டு. இதுதான் சிம்சோன் பெற்றார். ஸ்தோத்திரம். மூன்றாவது நபர் யார் என்றால் இயேசு. இயேசு தேவ தூதன் இயேசுவை பலப்படுத்தினார். ஸ்தோத்திரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், இயேசுவை ஒரு தேவ தூதன் வந்து பலப்படுத்துகிறார். எப்போ? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் அவரை பலப்படுத்துகிறார். இயேசுக்கு பலம் தேவைப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவும் கூட அந்த தேவ கடவுளுடைய பலத்தினால கல்வாரி ஜெயிக்கிறார், பாடுகளை ஜெயித்தார், நிந்தைகளை ஜெயித்தார், போராட்டங்களை ஜெயிக்கிறார். காரணம் தேவ பலன். ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரையும் தேவ பலன் தந்து எப்படி அவர்கள் எல்லாரையும் சாதித்து ஓட செய்தாரோ அதே தேவன் தான் நம்மை ஓட செய்வார். கலங்காதீங்க. நீங்க நினைக்காத ஒரு தேவ பலன் உண்டு, நீங்க எதிர்பார்க்காத ஒரு சக்தி உண்டு. ஸ்தோத்திரம். இயேசுக்கு இந்த பலன், இந்த தேவ பலன் எப்படி கிடைச்சது? முதலாவது எலியாவுக்கு போஜன மூலமா கிடைச்சது, சிம்சோனுக்கு பிரதிஷ்டை மூலமா கிடைச்சது. இயேசுக்கு எப்படி கிடைக்கிறது? ஜெபத்தின் மூலமா. இயேசுக்கு கிடைத்த இந்த பலன் எப்படி? ஜெபம். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார், கதறுகிறார். அந்த நேரத்துல ஒரு தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். ஆமென். அடுத்த நான்காவது நபர் யார் என்றால், நான்காவது நபர் அப்போஸ்தலர்கள். ஸ்தோத்திரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். அவங்க மேல ஒரு பலன் இறங்குது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் மேல் ஒரு பலன் இறங்கினது, சீஷர்கள் மேல் ஒரு பலன் இறங்கினது. ஸ்தோத்திரம். அந்த பலத்தினால்தான் அவர்கள் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அந்த பலத்தினால்தான் இயேசுக்காக சாட்சியாய் வாழ்ந்து சபைகளை ஸ்தாபித்தார்கள். ஸ்தோத்திரம். எப்படி அவங்களுக்கு இந்த பலன் கிடைச்சது? இவங்களுக்கு, இந்த சீஷர்களுக்கு இந்த தேவ பலன் கிடைக்க காரணம் என்ன? அவர்கள் கூடி கூடி ஜெபித்தார்கள். பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனமாய் ஒரு இடத்திலே கூடினார்கள். எங்கெங்க நம்ம கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அங்கங்க கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க, கடற்கரையில கூடி ஜெபம் பண்ணாங்க, வீடுகளில கூடி ஜெபிச்சார்கள், ஆலயங்களில கூடி ஜெபித்தார்கள். அந்த பலன் தான் இன்றைக்கு சபை, அந்த பலன் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், அந்த பலன் தான் இந்த நம்ம சென்னை பட்டணத்துக்கு, தமிழ்நாடு பட்டணத்துக்கு தோமாவை கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். தேவ பலன் ஒன்று உண்டு. இவர்களுக்கு எதிரமாய் தேவ பலனை கொடுத்து கர்த்தர் நடத்தினாரோ நம்மையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு தேவ பலனை குறித்து தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சாரி, ஐந்தாவது இது என்னவென்றால் கிறிஸ்துவின் பலன். இதான் பவுல் சொல்றார். எல்லாரும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், வினாடி நம்ம சப்ஜெக்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் செய்வேன், இதுதான் எனக்கு முடியும், இதே எனக்கு முடியாது, இவ்வளவுதான் என்று ஒரு உங்களை ஒரு சர்க்கிள் போட்டுக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனே, பைபிள் எழுதியிருக்கிற தேவ கிறிஸ்தவனே, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனே, உங்களுக்கு ஒரு பவுண்டரி வைக்காத. எல்லாமே செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. இதெல்லாம் இதுவரைக்கும் பார்த்து அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பலன். ஆனா
செய்யக்கூடிய பலன், அதான் கிறிஸ்துவின் பலன். ஸ்தோத்திரம். இதைதான் பவுல் பெற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவ பலன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். அந்த பலன் செய்யும். ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் என்று சொல்லல. இதனால முடியாது, இவ்வளவுதான் என்னால முடியும் என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஊழியம் செய்ய பலன் உண்டு, குடும்பத்தை கட்ட பலன் உண்டு, பிள்ளைகளை வளர்க்க பலன் உண்டு, சம்பாதிக்க பலன் உண்டு, சமுதாயத்தில் உயர்வாய் வாழ பலன் உண்டு, ஜெபிக்க பலன் உண்டு, சாத்தானின் வல்லமையை ஜெயிக்க பலன் உண்டு, சாத்தானின் கிரியைகளை அழிக்க பலன் உண்டு, சுவிசேஷம் அறிவிக்க பலன் உண்டு, இயேசுவாக சாட்சியாய் வாழ பலன் உண்டு. எல்லாருக்கும் ஒரு பலன் உண்டுங்க. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்று உங்களுடைய தேவ திட்டத்தை சுருக்கி விடாதீர்கள். தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பிளானை சுருக்கி விடாதீர்கள். அது அப்படி சுருக்கிறது. ஏன்னா நானே என் குடும்பம் எப்படி இன்னும் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஒரு தேவ பலன் உனக்கு ஆண்டவர் தருகிறார் என்றால் தேவனுடைய திட்டத்தின்படி உன்னை நடத்தி அந்த வேலையை முடிக்கும்படி அந்த பலனை தருகிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பவுல் இதை எழுதுகிறார். பவுல் இதை சொல்றார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்றார். இப்ப இந்த அதிகாரத்துல இந்த தேவ பலனை பவுல் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் தான் அதிகாரத்தை சொல்றார். அவர் போதனை தான் மொத்தம் அவர் போதனை தான். அவர் சொல்ற அந்த போதனையிலிருந்து நான் ஒரு 7 காரியங்கள் சொல்றேன். ஒரு தேவ பலனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எனக்கு உண்டு என்று சொல்றாரு. அவர் இருக்கிறதா அவர் போதனையில இருக்காது. அவர் இருக்கிறதால அவர் போதனை பண்றாரு. நான் கற்றுக்கொள்வது கொடுக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்வதை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்றார் பவுல். ஸ்தோத்திரம். அப்போ அதை நாம் ஃபாலோ பண்ணும்போது, அதை நாம் செய்யும்போது நமக்கு அந்த தேவ பலன் உண்டாகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு விசேஷமான காரியங்களை செய்வாராக. ஹalleluya. குடும்பங்களில் விசேஷமான காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம். தேவ பலன் என்று ஒரு வார்த்தையை விசுவாசித்து போங்க. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாம் செய்ய என்ன முடியும் என்று சொல்லுங்க வாயில. ஸ்தோத்திரம். முடியாது இது எது என்று வாயில எதையும் சொல்லாதீங்க. இது அது என்று நீயே பிரிச்சாத. இதுதான் நோ இல்ல. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தேவ பலனை கர்த்தர் நம்ம மேல அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பவுல் ஒரு 7 காரியங்களை இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய 7 வழிகள். முதலாவது ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் என்ன சொல்றாருன்னா 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது காரியம் கவனிங்க. முதலாவது காரியம் எல்லாவற்றையும் செய்யணும். எல்லா காரியத்தையும் செய்யணும். இது அது விட்டுறக்கூடாது. எல்லாமே என்னால நான் செய்யணும் என்று ஒரு பலன் உங்களுக்கு வேண்டும் என்றால் முதலாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தாதான் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். சந்தோஷம் இல்லைன்னா பலன் கிடையாது. சந்தோஷம் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. கர்த்தருக்குள் தாவீது படிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான் என்று படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் செய்ய முடியல? ஏன் நாம சில காரியங்களை செய்ய முடியாமல் போகிறோம்? சந்தோஷம் இல்லாதனாலதான். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி தான் தேவ பலன். அதனால் குடும்பத்தில்
சந்தோஷமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதன் முதல் சூழ்நிலை தேவ காரியம், பைபிள் படிப்பது, ஜெபம் பண்ணுவது, சர்ச்சைக்கு வருவது. இந்த காரியத்தை கட் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காரு. பைபிள் ரீடிங் ஸ்டாப் பண்ணி பாருங்க, ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி பாருங்க, தம்பி உட்காருப்பா. ஃபேமிலி பிரேயர் ஸ்டாப் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி பாருங்க. எப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷம் இல்லை என்றால் பலன் இல்லை, பலன் இல்லை என்றால் வேலை செய்ய முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது. வாழ்க்கை என்பது அச்சீவ்மெண்ட். ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், போகணும், வரணும். பெற்றோர்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், இதுதான் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். உலகத்துல ஏதோ ஒரு இதை வச்சு அவன் ஓடுறான். நமக்கு எல்லாமே இருக்குது. ஸ்தோத்திரம். பைபிள் இருக்குது, ஜெபம் இருக்குது, சக்தி இருக்குது, இயேசு இருக்கிறார், சபை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ஏன் நம்மால ஓட முடியாது? ஆமென். ஸ்தோத்திரம். முதல் காரியம், நீங்க தேவ பலத்தினால் எல்லாவற்றையும் செய்யணும் என்ற ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து சொல்றார். எப்படி கிறிஸ்து பலப்படுத்துறாரு? ஏசப்பா பலம் கொடுக்கிறாரா? எப்படி கொடுக்கிறார்? இந்த 7 வழிகள், சில வழிகளின் மூலமாய் கர்த்தர் விசேஷமான பலனை தருகிறார். முதலாவது சந்தோஷம். சில குடும்பங்கள்ல சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, சந்தோஷம் கெடுத்து இருப்பாங்க. சிரிச்சுட்டா போதும், அவ்வளவுதான், இவங்க குருகள் ஏறி ஆரம்பிச்சு போய் சந்தோஷமா இருந்தா போதும், உடனே மாறிடும். எப்படியா வீட்டுல பலம் இருக்கும்? எந்த காரியம் சாதிக்க ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, உங்க வீடுகளில் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்றால், சந்தோஷத்தை உண்டாக்குவீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் சாதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். சந்தோஷமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் அடிதடி, எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா அடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பா திட்டுறது. இதே குடும்பம், இந்த பிள்ளை எந்த பிள்ளை சாதிக்கும்? எந்த குடும்பம் சாதிக்கும்? அந்த குடும்பம் எப்படி ஒரு சாதனையில முன்னேறும்? இல்ல. சந்தோஷம் தான் தேவ பலன். மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய பலன் என்று நெகேமியா படிக்கிறோம். ஸ்தோத்திரம். முதல் காரியம் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று பவுல் சொல்றாரு. எல்லாம் செய்ய பலன் உண்டு. எங்க சொல்றாரு? ஜெயிலுன்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியம் பத்தி அவருக்கு. எங்க சொல்றாரு? அவரு சிறைச்சாலை என்று சொல்றாரு. எல்லாம் செய்ய பலன் உண்டு. ஒரு ஜெயில உள்ள இருக்கிற ஒரு ஆள் சொல்றானா, நம்ம வெளியே இருக்க நம்பவே சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து. நான் சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாம் என்னால முடியும் என்று சொல்வதுதான் கிறிஸ்துவின் பலன். ஆமென். இரண்டாவது காரியம் பவுல் எழுதுகிறார். இரண்டாவது காரியம் சாந்த குணம். அடுத்த வருஷம் படிக்கிறோம். 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது சாந்த குணத்தை பவுல் எழுதுகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் சாதிப்பார்கள். ஆமென். சாந்த குணம் நமக்கு பலனை கொடுக்கும். எங்க நம்ம வீக் ஆகணுமா? எவ்வளவு கோவப்படணும் அவ்வளவு வீக் ஆகணும். நாங்களும் நிறைய வாழ்க்கை பாடம் படிச்சு, எப்போ நம்ம கோவப்படுறோமோ அப்பதான் நம்ம வீக் ஆகணும், ஃபெயில் ஆகும். ஒரு காரியத்தை செய்ய முடியாது நம்ம. கோபம் என்பது ஒரு தத்துவம் சொல்றாரு. கோபம் என்பது ஒரு ஏழாண்மை. ஏழாண்மை என்ன? ஏழாண்மை என்னங்க? முடியாமை. சொல்றாரு சிஸ்டர். முடியாமை தான் கோபம். முடியாமை ஒரு அர்த்தம் தான் கோபம். ஒரு நாள் முடிய கோபப்பட்டது. ஸ்தோத்திரம். அதை நினைச்சு பார்த்தா வெக்கமா நமக்கு. ஐயோ, கோபத்துல கூட அர்த்தங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். சாந்தம். அவர் எழுதுகிறார், சாந்தமா இருங்கள், உங்களுடைய சாந்தம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறோம். இவர் ஒரு சாந்தமானவர் என்று மற்றவர் சொல்லணுமா? பைபிள் போட்டு உங்களுடைய சாந்தம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கட்டும். ஏன் சொல்றாரு? கவனிங்க, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. ஏன் உங்க சாந்தம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கட்டும் என்று சொல்றாரு? ஏனென்றால் சாந்தம் மற்றவர்களுக்கு தெரியும் போது அதுதான் பரலோகத்தில் நம்முடைய சாட்சி. சாந்தமான மனுஷப்பா அப்படின்னு சொல்றாங்க, அது பரலோகத்துக்கு கொண்டு போகும்.
உலகத்துல சொல்றாங்க, கவனிங்க, உலகத்துல என்ன பண்றாங்க, எதுவும் கொண்டு போவதில்லை என்று சொல்றாங்க. இங்க நம்ம ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனா கிறிஸ்துவ நம்ம கொண்டு போவோம். என்ன சாட்சியை கொண்டு போக வேண்டும். நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நீ சாந்த உள்ளவன் என்று மற்றவர்களுக்கு தெரியணும். பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். சாந்த குணம் நம்மை எல்லா வேலையும் செய்ய வைக்கும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக விஷயங்களில் கோபப்பட்டு அந்த வேலை அப்படி தடப்பட்டு போகுது. கோபப்பட்டு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. கோபப்பட்டு மூளை அப்படி கேமாயிட்டது. வேலை செய்கிறது ஐடியா பேசலாம் பார்த்தா கோபத்தினால வார்த்தை வெளியே வருது. கோபத்தினால வார்த்தைகள் வரும்போது அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு என்று பவுல் சொல்றார். எப்படி? சாந்தத்தினால். மதர் தெரேசா யோசிச்சு பாருங்க. முழு உலகத்துல அவருடைய பேர் தாய் இருக்கு. மதர் தெரேசா முழு உலகத்தில் அவர் செய்த அந்த பணிகளை, அந்த ஊழியம் வேலை இன்னைக்கு சிஎம்சி வெள்ளூர், சரி அது ஐடாஸ் கார்டு. ஆனா இது போல பல ஊழியர்கள் அவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவனுடைய பகுதியை பார்த்தா சாந்தமா ஊழியம் பண்ணிருக்காங்க. லெப்ரசிங்க நோயாளிகளை போய் தொட்டு அவங்க அன்பு காட்டி அந்த காலத்துல ஸ்தோத்திரம். முழு உலகத்திலும் ஒரு இயேசுவை ஒரு பெயரை சொல்லி ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சாங்க. என்ன காரணம்? ஒரு சாந்தம் தான். ஸ்தோத்திரம். அதனால வீட்டுல ஒருத்தர் கோவப்பட்டாங்க, மட்டும் கொஞ்சம் சாந்தமா இருங்க. சாந்தத்தை கொஞ்சம் கணக்குனீங்க. நீ இவ்வளவா என்ன உன்னை காட்டிலும் நான் வாரம் காட்டுறேன் பார் அப்படின்னு முடிஞ்சு போயிச்சிடலாம். உங்களுக்கு தான் கோவம் வருமா? இன்னும் வராதா? நீ தான் பேசுற, நீ பேச தெரியாதா? இப்படி வேலை நடக்காது. வீடு குடும்பம் முன்னாடி போவார். ஸ்தோத்திரம். சாந்தம் குடும்பத்துல கடைபிடிக்க வேண்டும். மோசேக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்தார். ஏன்? அவன் யாருங்க? சாந்தம் உள்ளவன். என் வீட்டுல உண்மை உள்ளவன், அவனை போல சாந்தம் உள்ளவன் யாரும் கிடையாது. மோசே. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பகுதியை சொல்லுங்க பார்ப்போம். சாந்தம். ஒரு தேவ பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு தைரியம் எங்கிருந்து வருது? சாந்தம். ஸ்தோத்திரம். கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் இடமே கொடுக்காதீங்க. நீங்க ஏதாவது சாதிக்கணும், நான் செய்யணும் என்று நினைப்பீர்கள் என்றால் தயவு செய்து கோபத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. உடனே அதை தள்ளி போடுங்க. சாந்தம் காரியங்களையும் செய்ய வைக்கும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் போயிடுவோம். சீக்கிரம் போயிட டைம் ஆயிடுச்சு. மூன்றாவது காரியம் என்னவென்றால் கவலைப்படக்கூடாது. மூன்றாவது காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். மூன்றாவது காரியம் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பலனே கிடையாது. கவலைப்படுறவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். உங்கள் கவலைகள் யாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள். அப்படியே சொல்றாரு பேதுருல. என்ன சொல்றாங்க? உங்களுடைய கவலைகள் யாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள். இன்னைக்கு கவலைப்பட்டவங்க நொந்து நூலானவங்க தான் இருக்கிறாங்க தவிர செய்து முடிச்சவங்க யாரும் கிடையாது. கவலைப்படாத. பலன் இங்கிருந்து வருது. நீ கவலைப்படுவாய் என்றால் உனக்கு உண்டான பலன் குறைஞ்சு போயிடும். பலன் கிடைக்காது. ஸ்தோத்திரம். சரிச்சால உட்கார்ந்து எழுதுறாரு. அவர் கவலைப்பட்டிருந்தா இத்தனை நிருபங்கள் எழுதியிருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். எதை பத்தி கவலைப்படுறீங்க? கவலைப்பட்டா ஒரு 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 அடி நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். என்ன கவலை? கவலைப்பட்டு எந்த காரியம் செய்ய முடியாதெல்லாம் மாறி போவோம். ஸ்தோத்திரம். கவலை நீங்கும்படி இங்க வழி சொல்லப்படுது. கவலை நீங்கும்படி வழி என்ன? ஜெபம் பண்ணு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஜெபத்தினால நீங்கள் வேண்டுதலால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை இல்லாத வாழ்க்கை எப்படி? ஜெபம். அவ்வளவுதான். ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஜெபம் தான். அந்த சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ குடும்ப ஜெபமோ அதெல்லாம் உங்களை பொறுத்து. கவலை இல்லாமல் வாழ வேண்டும்.
பலப்படாமல் என்று பவுல் எழுதுகிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து. கர்த்தர் பலனை கொடுக்கிறார். எப்படி? இந்த வழியெல்லாம் கொடுக்கிறாரு. சந்தோஷமா இருந்தா கொடுக்கிறாரு, சாந்தமா இருக்கும்போது கொடுக்கிறாரு, கவலைப்படாமல் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. இந்த வழிகளில் எல்லாம் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். கடவுள் நம்ம கொடுக்கிற பலன் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாவற்றும் செய்யக்கூடிய பலன். இதான் இயேசு கொடுக்கிற பலன், கிறிஸ்துவின் பலன். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் செய்யறவளா இருக்கணும், செய்து முடிக்கிறவளா இருக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் பவுல் சொல்றார். ஸ்தோத்திரம். காரணம் தேவ பலன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து, எல்லாம் என்னால் முடியும். ஹalleluya. ஜெபிப்போம், செய்வோம், அப்படிதான் பேசணும். ஸ்தோத்திரம். கவலை இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் வரும், கவலைப்படாத. பாதைகள் வேற விதமாய் வரும், கவலைப்படாத. பிள்ளையை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை. எதுக்கு கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல. அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாரு, பல நன்மைகள் உண்டாகும். ஜெபத்தை விட்டுரும் கவலை. அந்த கவலை என்ன பண்ணுது? எதையும் செய்ய விடாம செய்யுது, முன்னேறி போக விட மாட்டேங்குது. உங்களுடைய பலனை குறைக்குது, சோர்வு உண்டாகுது. ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏன் நான் கவலைப்படணும் அப்படி பேச கத்துக்கணும். ஏன் நான் கவலைப்படணும் அப்படி பேசணும். சூப்பரா. நான் ஏன் கவலைப்படணும் இப்படி பேசி பாருங்க. நான் எதுக்கு கவலைப்படணும்? கடவுள் இல்லையா? என் கடவுள் பார்க்க மாட்டாரா? என் கடவுள் செய்ய மாட்டாரா? நான் ஏன் கவலைப்படணும்? என் பிள்ளையை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? என் வீட்டை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? என் பிள்ளையை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? அப்படி பேசி பாருங்க. அப்படி பேசி ஒரு வாட்டி. இவங்க எல்லாம் ஒரு தேவ பலனை கொண்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை தடுக்கிற காரியங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒன்று சமுதாயத்துக்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதை தடப்படுறதுக்காக சில கவலைகள் நம்ம என்ன பண்ணுது? அப்படி பின்னடை செய்யும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றோம் 3வது காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவ பலன் உங்களுக்கு உண்டு. ஹalleluya. 4வது காரியம் போய்டும். 4வது காரியம் நம்முடைய புத்தி, இருதயம், சிந்தை, இதை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, புத்திக்கு மேலான தேவ சமாதானங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் தேவ பலன் கிடைக்கும், காரியங்களும் செய்ய முடியும். காத்துக்கொள்ள வேண்டும். எதை? புத்தியை காப்பாற்றிக்கணும், இருதயத்தை காப்பாற்றிக்கணும், சிந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதான் அப்படியே விட்டுறக்கூடாது. புத்திய, இருதயத்தை அது போக விட்டுறக்கூடாது. அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் காத்துக்கொண்டாதான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் கிடைக்கும். ஆமென். எப்படி சொல்றது? இன்னைக்கு எல்லா யோகா பயிற்சி, யோகா பிராக்டிஸ். அவங்க என்ன சொல்றாங்க? தத்துவம் என்ன சொல்லுது? யோகா என்ன சொல்லுது? எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், மனதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். யோகா சொல்லித்தராங்க. அது பின்னாடி ஒரு வல்லம் இருக்குது, அது தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் சொல்லுது, உன் புத்தியை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுக்கப்புறம் உன் சிந்தையை காத்துக்கொள். இதெல்லாம் நம்ம விட்டுட்டா எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம சிந்தை ஒரு பக்கம், புத்தி ஒரு பக்கம், இருதயம் ஒரு பக்கம் போச்சுன்னா எந்த வேலை செய்ய முடியும்? பைபிள் சொல்லுது, தன் மனதை அடக்காதவன் மதில் இழுந்த பட்டணம் போல இருக்கிறான். இதெல்லாம் கண்ட்ரோல்ல கட்டாயம் கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம். இருதயத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், புத்தியை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், சிந்தையை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். இவையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வர காத்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் விசேஷமான பலத்தை நம்மளை வைப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும், முன்னேறி போக முடியும்.
முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். எப்படிங்க ஒரே ஆள் இவ்வளவு வேலை செய்யறாங்க, இவ்வளவு காரியங்களை செய்தாங்க பாருங்க என்று மற்றவர்கள் உங்களை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும். என்ன அது? தேவ பலன். இது நாங்கள் அல்ல, எங்கள் மேல் இருக்கிற தேவ பலன் செய்கிறது. இது எங்களால் உண்டானதல்ல, தேவ பலத்தினால் உண்டானது. ஸ்தோத்திரம். புத்தியை காத்துக்கொள்ள வேண்டும், சிந்தையை எப்படி காத்துக்கொள்றது? அதே வசனம் பாருங்க, தேவ சமாதானத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா எப்படி காத்துக்கொள்றது? அதான் உலகம் சொல்லித்தரான், யோகா பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு என்று யோகா கிளாஸுக்கு போக சொல்றான். எதுக்கு? புத்தியை கண்ட்ரோல்ல கொண்டு வருது. பைபிள் சொல்லுது, நீ சமாதானமாய் இருந்தால் இவைகளெல்லாம் காத்துக்கொள்ளலாம். சமாதானமாய் இருந்தாவே போதும், இதெல்லாம் கண்ட்ரோல்ல வரும். உன் புத்தி கண்ட்ரோல்ல வரும், இருதயம் கண்ட்ரோல்ல வரும், சிந்தை கண்ட்ரோல்ல வரும். ஸ்தோத்திரம். சமாதானத்தினால இவைகளை காத்துக் கொள்ளுங்கள். தேவ பலன் எப்படி கடவுள் தருகிறார்? கிறிஸ்துவின் பலன் நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஸ்தோத்திரம். இவையெல்லாம் இன்றைக்கு காத்துக் கொள்வதில்லை. சிந்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருதயத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, புத்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாங்க, ஒவ்வொரு அவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் சிந்தையை காப்பாற்றுங்கப்பா, என் இருதயத்தை காப்பாற்றுங்கப்பா, ஸ்தோத்திரம். என் புத்திக்காக ஸ்தோத்திரம். ஆமென். காத்துக் கொள்ளும் போது நமக்கு தேவ பலன் உண்டாகும். அந்த பலத்தினால் எல்லாம் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். சமாதானத்தினால் காத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சமாதானத்தினால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சமாதானம் இல்லாதனா இருதயம் கெட்டு போகுது, சமாதானம் இல்லாதனா புத்தி கெட்டு போகுது, சமாதானம் இல்லைன்னா சிந்தை கெட்டு போகுது. கெட்ட சிந்தனைகள், கெட்ட புத்திகள், கெட்ட இருதயம், சமாதானம் இல்லை. தேவ சமாதானம் கிடையாது. நான் சொல்ற பாருங்க, கிறிஸ்துவர்கள் நாம் பைபிள் எடுத்திருக்கிறோம். நம்ம வீட்டில் எப்போதும் தேவ சமாதானம் இருக்க வேண்டும். வெளியே உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு உங்க வீடு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லணும். எப்போ உங்க வீடு பயமாக்குது போயிடுங்க, தயவுசெய்து சொல்லுங்க போறாங்க. ஐயோ உங்க வீடு பார்த்தா பயமாக்குது, வெளியே போயிடாம இருக்குது. தேவ சமாதானம். ஸ்தோத்திரம். நான் அடுத்த காரியம் சீக்கிரம் போயிடலாம். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம் என்னவென்றால், நாம் சிந்திப்பது எது? நல்லதை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு தேவ பலன் உண்டாகும் என்று பவுல் எழுதுகிறார். தேவையில்லாத யோசிக்கிறது, தேவையில்லாத நினைக்கிறது, கெட்டதை யோசிக்கிறது, இப்படி யோசித்தா தேவ பலன் கிடைக்காது. நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் 8ஆம் வசனத்தில். உன் சிந்தனை எப்படி இருக்கணும்? எதை சிந்திக்கணும் அதை சிந்தி. நல்லதை சிந்தி. எப்பவுமே கெட்டதை, எப்பவுமே மற்றவர்களை குறித்து, எப்பவுமே தப்பானதை, எப்பொழுதுமே கெட்டதை குறித்து உன் சிந்தையை சிந்தித்துக் கொண்டே இருப்பாய் என்றால் தேவ பலன் எப்படி உண்டாகும்? நல்ல சிந்தனை மூலமாய் தேவ பலன் உண்டாகிறது. ஆமென். நல்லதையே சிந்தி. ஸ்தோத்திரம். எப்பவுமே நெகட்டிவா யோசிக்கிறது, எப்பவுமே நெகட்டிவா பேசுறது, உன் சிந்தனை சரியா இருந்தால் தேவ பலன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமென். உன் சிந்தனை தேவனுக்கு பிரியமா இருந்தால் தேவன் அதை அனுமதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் உள்ளவைகள், புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டே சிந்தி. எத்தனை காரியம்? எத்தனை காரியம்? 8 காரியமா? 8. எத்தனை காரியம்? 8. நீ எதை சிந்திக்கிறது பவுல் எழுதுற? நம்ம யோசிக்கிறது யாருக்கு தெரியாது. இதோ குப்பத்தோட யோசிக்கிறது, குப்பையில அந்த குப்பை, இந்த குப்பை போனது வந்தது, அவன் செய்தது, அவன் அன்னைக்கு இப்படி பண்ணா நான் பதில் பண்ணணும், அவன் நான் பாரு இதெல்லாம் பண்ணி வச்ச ஃபெயில் ஆகிய வாழ்க்கை. குப்பையெல்லாம் யோசிக்காத. அதெல்லாம் வழியில வந்து கிராஸ் ஆகி போகுது. இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, திடீர்னு ஒரு நாய் ஒரு குறுக்கல வருதுங்க, என்ன பாருங்க, வண்டி ஓட்டிட்டு போயிருங்க, திடீர்னு ஒரு நாய் குறுக்கல வந்து அப்படியே பிரேக் வச்சுட்டு பார்த்துட்டு
கீழே போயிட்டு அந்த நாய்க்குள்ள வந்துச்சு, அந்த நாய்க்குள்ள வந்துச்சு, அந்த நாய்க்குள்ள வந்துச்சு, அந்த நாய் எங்க அப்படி யோசிப்பீங்களா நீங்க? அந்த நேரத்துக்கு அந்த நிமிஷம் மறந்துடுவோங்க. மறந்துட்டு நம்ம டிராவல்ல போயிட்டே இருக்கணும். இதுதான் உன் சிந்தனை. பழசு, கெட்டது, போனது, வந்தது, தோல்வி, அவன் கதை, இவன் கதை, அந்த கதை, இந்த கதை, தேவையில்லாதது, இவையெல்லாம் சிந்திப்பதனால் நாம் செய்ய வேண்டிய வேலை தடைப்படுகிறது, பலனில்லாமல் போகிறது. உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒரு சுப்ரீம் பவர் வேணும். இந்த உலகத்தில் ஆமென். ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு சுப்ரீம் பவர் வேணும், ஒரு தேவ பலன் வேணும், ஒரு தெய்வீக சக்தி வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஜெயிக்கணும், ஒரு சுப்ரீம் பவர் வேணும். அந்த பவர் பத்தி தான் இன்றைக்கு பவுல் பேசுகிறார். இதுதான் எனக்கு என்றல்ல, எல்லாமே நான் செய்வேன், என்னால எல்லாம் முடியும். சூப்பரான வார்த்தை. என்னால் எல்லாம் முடியும். எல்லாம் சொல்லி பார்ப்போம். என்னால் எல்லாம் முடியும். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் முடியும். ஸ்தோத்திரம். எல்லாம் முடியும். இந்த நம்பிக்கையோட இருந்து போங்க. சிந்தனை கொஞ்சம் மாத்துங்க, யோசிக்கிறத கொஞ்சம் மாத்துங்க. Idle is devil's workshop. Idle is devil's workshop. நம்ம ஐடியலா இருக்கும்போது தான் இந்த மைண்ட் எல்லாம் டெவில் ஒர்க் ஷாப் மாதிரி. ஸ்தோத்திரம். ஏதோ செய்யறது, போறது, வர்றது, ஜோம் பண்றது, பழி படிக்கிறது, எல்லாம் எழுதுறது. நான் சொல்ல பாருங்க, எவ்ரி சண்டே எல்லாம் எழுத கத்துக்கணும். எல்லாம் சண்டே ஒரு விஷயங்களை எழுதி வீட்டில் நீங்க டைம் ஏதோ பண்ணி மைண்ட்ல ஓட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஐடியலா இருக்காது என் மைண்ட். அதனால தேவையில்லாத யோசிக்க சொல்லுது. சிந்தனை மாறி போகிறது, சிந்தனை தவறாய் போகிறது. தேவையில்லாத சிந்தனை நம்மை பலவீனர்களாய் மாற்றுகிறது. தேவையில்லாத சிந்தனை நம்மை வேலை செய்ய முடியாமல் செய்கிறது. தேவையில்லாத சிந்தனை நம்மை காரியங்களை செய்ய விடாமல் செய்கிறது. ஸ்தோத்திரம். இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளது எதுவோ, அன்புள்ளது எதுவோ, நீதி எதுவோ, இதையே சிந்தியுங்கள். நல்லதையே சிந்திங்க, நல்லதை யோசிங்க. ஸ்தோத்திரம். இது அப்படி போயிட்டா எப்படி, அப்படி போயிட்டா எப்படி, அப்படி போயிடும். இப்படிதான் சொல்லு. ஆமென். இப்படிதான் நடக்கும் என்று சொல்லு. இப்படிதான் நடக்கும். நான் செய்வது இப்படிதான் ஆகும். நல்லதையே சிந்திப்போம். உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் சரி செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்த காரியம், ஆறாவது காரியம். 2 நிமிஷம் முடிச்சது. ஆறாவது காரியம் என்னவென்றால், எந்த நிலையில இருந்தாலும் மன நிறைவா இருக்கணும். அவன் சொல்ற நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மன நிறைவாய். 11 வசனம். என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்கிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமை இருந்தாலும் நான் மனரம்யமாய், மனரம்யம்னா மன நிறைவாய், திருப்தியாய். எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியாய் நீ இருக்க கற்றுக்கொள்வாய் என்றால் கர்த்தர் உனக்கு விசேஷமான பலனை தருவார். இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பார்க்கறது எதிர்பார்க்க. இன்னைக்கு இருக்கிற காரியத்தை பத்தி பேசுறது இல்ல, இல்லாத பத்தி பேசுறது. எப்படி கர்த்தர் பலன் தருவார்? எப்படி உன்னை கொண்டு ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்வார்? ஸ்தோத்திரம். இருக்கிறது நிறைவாயிரு. இதெல்லாம் சொல்லிதான் கர்த்தர் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து. கடவுள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்? எப்படி நம்மை பல காரியங்களை செய்ய வைக்கிறார்? எப்படி இந்த சக்தி வருது நமக்கு? எப்படி இந்த பவர் கிடைக்குது? ஸ்தோத்திரம். சிந்தனை சிந்திக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். அடுத்தது இருக்கிற வாழ்க்கையில திருப்தியா இருக்கணும், மன நிறைவா, மனரம்யம். அவன் எழுதுறான், மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் வாழ்க்கையில, அனுபவத்தில் கற்றுக் கொடுக்கிறார். கத்துக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இது கொடுத்திருக்கிறாரா? திருப்தியா இருக்கு. இன்றைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரா? திருப்தியா இருக்கு. இன்னைக்கு இந்த வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரா? திருப்தியா இருக்கு. இன்னைக்கு இந்த
நான் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நீங்க திருப்தியா இருப்பீர்கள் என்றால் அடுத்த உயர் வாழ்க்கையை கற்று உங்களை கொண்டு போவது. இப்ப இருக்கிற திருப்தி இல்ல அப்படின்னா ஆண்டவரை குறை சொல்றது போல இருக்கு. இப்ப இருக்கிற திருப்தி இல்லை என்றால் ஆண்டவரை துக்கப்படுத்துவது போல. எப்படி ஆண்டவருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார்? நம்ம அடுத்த காரியம் எப்படி செய்ய முடியும்? திருப்தியான வாழ்க்கை தேவ பலன். திருப்தியான வாழ்க்கை ஒரு புது பலன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, போதுங்க. எத்தனையோ பேருக்கு இல்ல. இதை பேசுங்க பாருங்க. உங்க குறை வரும்போது இந்த விஷயத்தை பேசணும். என்ன பேசணும்? எத்தனையோ பேருக்கு இல்ல, கடவுள் இது கொடுத்திருக்கிறாரே. இதை பேசும்போது நமக்கு திருப்தி உண்டாகும். இல்லாதவங்களை யோசிக்கிறோம், இல்லாதவங்களை பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற பார்ப்போம், அவங்க தான் பார்ப்போம். அவனுக்கு 2 இருக்குது, அவனுக்கு 3 இருக்குது, எனக்கு 1 தான் இருக்குது. இப்படி போயிடும் நம்ம. அதனால ஸ்தோத்திரம். மனரம்யமான ஒரு வாழ்க்கை, திருப்தி. கடவுள் கொடுத்திருக்கிறத நாம் திருப்தியா இருக்கும் என்றால் நிச்சயமா ஒரு தேவ பலன் நமக்கு தருவார். கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த காரியம் என்னவென்றால், அடுத்த காரியம் போதிக்கப்பட்டேன். 12ஆம் வசனம் போதிக்கப்பட்டேன் என்று சொல்றார். ஸ்தோத்திரம். நமக்கு பலன் கொடுக்கிற கடைசி காரியம் என்னவா? போதனை. போதனை நமக்கு பலனை கொடுக்கும். சீக்கிரம் படிங்க. என்ன போதிக்கப்பட்டார் அவர்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது முன்னாடி வசனம் நான் கற்றுக்கொண்டேன். முன்னாடி வசனம் சொல்றாரு, கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று மேல வசனம். இப்ப வசனத்துல என்ன? போதிக்கப்பட்டேன். 2 காரியம் வாழ்க்கையில வருகிறது. ஒரு வழியிலே கர்த்தர் நம்மை சில வழியில நடத்தி நமக்கு கற்று தருகிறார். பாடம் கத்துக்கணும் என்பதற்காக சில பாதைகள் நம்மை நடத்துகிறார். இன்னொரு பகுதியில கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஸ்தோத்திரம். 2 முக்கியம் நமக்கு. பவுல் வாழ்க்கையில போதனையும் கேட்டாரு, வாழ்க்கையில அடி வாங்கி கத்துக்கொண்டார். ஸ்தோத்திரம். மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். இங்க தாழ்விலும் இருக்கும், உயர்ந்து இருக்கும், போதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். போதனை. பவுல் யார் போதனை பண்ணுது? சொல்லுங்க. பவுல் யார்கிட்ட போதிக்கப்பட்டார்? அமலேக்கியர். சாரி, கமாலியல் என்பவர்கள் ஆசாரியர்கள், மிகவும் தேறினவர்கள். பவுல் அப்போஸ்தலர் படிக்கும் பொழுது கமாலியல் ஆசாரியன் அந்த பிரச்சனையில அவன் பேசுறாங்க, எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். கமாலியல் என்பவர்கள் வேத அறிஞர்கள், நியாயசாஸ்திரிகள். அவங்க கையில தான் ட்ரைனிங் எடுத்தார் பவுல். ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாய் பவுல் போதிக்கப்பட்டார். அவர்கள் மூலமாய் போதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். நான் போதிக்கப்பட்டேன். போதனை என்ன சொல்லி தருது நமக்கு? போதனை என்ன சொல்லி தருதுங்க? தாழ்ந்து இருக்க நமக்கு சொல்லி தருது போதனை. ஆமென். அடுத்தது வாழ்ந்திருக்க சொல்லி தருது போதனை. அப்புறம் திருப்தியா இருக்க சொல்லி தருது. அப்புறம் பட்டினியா இருக்க சொல்லி தருது. அதுக்கப்புறம் பரிபூர்ணம் அடையவும் போதனை நமக்கு சொல்லி தருகிறது. ஸ்தோத்திரம். போதனை மிக முக்கியம். போதனையில ஒரு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போதனையை கேட்கிறோம். இந்த போதனை நமக்கு என்ன செய்யுது? கடவுளுடைய பலன் நமக்கு கொடுக்குது. நான் போதிக்கப்பட்டேன். தாழ்ந்திருக்கும் கத்துக்கணும், உயர்ந்திருக்கும் கத்துக்கணும், பட்டினியா இருக்கும் கத்துக்கணும், நிறைவா இருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும், குறைவா இருக்கும் கற்றுக்கொள்ளணும் என்று பவுலுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பவுல் படிச்சால்தான், அதெல்லாம் பணம் உள்ளவர் தான். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் போதிக்கப்பட்டு இவங்களெல்லாம் கற்றுக்கணும். ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு வரோம், போதனை கேட்கிறோம், வாழ்க்கையில பலனை கொடுக்கிறது. போதனை கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையில் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி வாழணும், வாழ்ந்திருக்கும் தெரியணும், குறைந்திருக்கும் தெரியணும், எல்லா சூழ்நிலையும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போதனை
தருகிறது. ஸ்தோத்திரம். அதான் சங்கீதத்தில் வசனம் படிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். 38 சங்கீதம் 8 வசனம். ஆண்டவர் போதிக்கிறார். ஸ்தோத்திரம். போதனையின் மூலமா சில காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் வேற, போதனை மூலமா ஏற்றுக்கொள்கிற விஷயங்கள் வேற. ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. இவைகள் மூலமாய் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். ஒரு பலனை நமக்கு தருகிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பலன் பல வழிகளிலே இயேசு நம்மை பலப்படுத்துறாருங்க. போதனை மூலமா பலப்படுத்துறார். ஸ்தோத்திரம். மனரம்யமாய் நாம் இருக்கும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. நம் சிந்தனையை சரி செய்யும் போது நமக்கு பலன் உண்டாகிறது. நம்முடைய புத்தியும் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது நமக்கு பலன் உண்டாகிறது. கவலையை நீக்கும் போது நமக்கு பலன் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். சாந்தமாய் இருக்கும்போது பலன் உண்டாகிறது. சந்தோஷமாய் இருக்கும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் பலன். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சில குறிகள் இவைகள் தான் இது மேல முடியாது என்று ஒருவேளை நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்றார், இல்ல இல்ல, உன்னால எல்லாம் முடியும். உன்னால எல்லாம் முடியும். உன் மேல இருக்கிற பலன் கிறிஸ்துவின் பலன். கர்த்தர் உன்னை பலப்படுத்தினால உன்னால முடியும் என்று கர்த்தர்